Zebronics பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புதிய ஹெட்ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவர் இயர் டைப்பில். இதுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா Zeb சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஃப்ரெண்டெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளாடி என்ன இருக்குங்கிறத தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனை தவிர யூசர் மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மைக் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனில் இன்புல்ட்டாக மைக் வரும். இந்த மைக் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது மைக் உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போதைக்கு மட்டும் நீங்கள் ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதர நேரங்களில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் புதுமையாக எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ப்ரீமியம் கேட்டகரியில் வரனால உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ப்ரீமியம் கேட்டகரியில் வரும்போது உங்களுக்கு அதாவது காதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிள்ஸ். எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஹெட்பேண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதோட இயர் கப் எல்லாமே உங்களுக்கு மெமரி ஃபார்மில் பண்ணியிருக்க மாதிரி தான் தோணுது. டச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. பட் உண்மையில் என்ன ஃபார்மில் பண்ணியிருக்காங்க சொல்லி எனக்கு தெரியலை. இதை தவிர இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத இன்னும் பார்த்துப்போம். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோனோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இதில் சென்டரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பவர் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய பட்டன்ஸ். மீடியா கண்ட்ரோல்ஸ் பட்டனை தொடர்ந்து அடுத்து இன்னொரு போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் போர்ட். அதுக்கப்புறம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இரவு நேரங்களில் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். பெரிய அளவு அட்ராக்ஷன், அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. இது வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிக்கலாம். இந்த லைட்டை வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம், வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். தென் இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்பட்ஸில் எல்லாமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இப்போ வருது. ஓவர் இயர் ஹெட்ஃபோனை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் புதுமையான விஷயம் தான். இவங்க கொஞ்சம் புதுமையாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு வந்து அதிக ப்ளேபேக் டைமை கொடுக்கும். அதாவது கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 33 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம்னு சொல்கிறாங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. இது சார்ஜ் ஆகிறதுக்கு 3.25 மணி நேரம் ஆகிடுச்சு. அதாவது இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா 3 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பீஸ் எனக்கு 3.25 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டு அதிக நேரம் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 33 மணி நேரம் என்னால் செக் பண்ணி பார்க்க முடியாது. நான் ஒரு 7.25 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். பேட்டரி லோ ஆன மாதிரி தெரியலை. ஸோ பாட்டு கேட்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னா, இதை வந்து இயர்பட்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது, ஒயர்ட் ஹெட்ஃபோன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. பாட்டு கேட்குறதுக்கு அதை விட ஒரு 3x 3 மடங்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் செக்மெண்ட்னால உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த ஹெட்ஃபோன். ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரேட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 கிராம் வருது. இரவு நேரங்களில் இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதோட லைட் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, பார்க்குற உங்களுக்கே தெரியும். அதாவது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு அதாவது சிலருக்கு இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக பிடிக்கலாம். பட் எனக்கு சுத்தமாக இது பிடிக்கலை. இதுக்கப்புறம் இது ப்ரீமியம் செக்மெண்ட்னால ரேட்டு உங்களுக்கு சீப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட்வேரோட குவாலிட்டி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பொருட்களோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இது வந்து நேர்மையாக பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஓவராக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 3200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட சீப்பான ஓவர் இயர் ஹெட்ஃபோன் நிறைய இருக்குது. நான் வந்து அதோட பைலிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹெட்ஃபோன் இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.